Alleluia, Deva Prasanna. Alleluia, Deva Prasanna. Innayam pongude, anbinal irayude. Alleluia, Deva Prasanna. Alleluia, Easter. Alleluia, Easter. And my heart overflows with the love that He shows. Alleluia, Easter. ரெண்டு பேர் மூணு பேர் நாமத்தினால் எங்கே கூடுதலோ அவர் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்னார். இந்த கால வேலை கூட நம் மத்தியிலே கர்த்தர் வந்திருக்கிறார். கடந்த 10 மாதம் நம்மளோடு நடத்தின தேவன் இந்த 11ஆம் மாதம் 1ஆம் தேதி அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிற ஸ்லாக்கியத்தை, ஜீவனை, சுகத்தை, பலனை, கிருபை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த காலைய வாக்கு ஆராதனை திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஜெபிப்போம். அன்பும் கிருபையிலிருந்து எங்கள் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த சமத்தில் வருகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே வாக்கு ஆராதனைக்கு ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாக இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவுடைய சமூகத்திலே கூடி வர நீ தந்த எல்லா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஒரு சிக்கலைகளை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உணர்ந்தால் எங்களை கல்வி தகுதிப்படுத்தும். உடைய ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. இப்போ இயேசுவே கர்த்தாவே இந்த ஆண்டவரே கர்த்தர் நடக்கிற இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். பால் வழி எங்களோட பேசும். நாங்கள் இருக்கிற துதி ஆராதனை கர்த்தர் நாமே கிருபையாக அந்த அங்கீகரிப்பீராக. எங்கள் மத்தியில் உள்ளாவீராக. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே வார்த்தை மூலம் எங்களோட பேசுவீராக. ஆண்டவரே கர்த்தாவை இப்போது நடம் முழுதத்தை தெளிக்கிறோம். பசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னம் போதே ஆலயத்தை நிரப்புவதாக. உங்களுடைய மகிமை போதே இறங்குவதாக. கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை வரவேற்கிறோம். நீரே ஆண்டவரே அசைவாடி நடத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எங்களால் மாத்திரமல்ல பசுத்தவான்கள் காலை ஆறுதலே கூடி நடத்த எல்லா இடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இடத்துக்களை மூடிக்கொள்வீராக. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்கான சுதந்திரம் என்று சொன்னீரே. இந்த ஆராதனை விரோதமாக பசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற வன்கண் போராமை எரிச்சல் மனிதர்களின் பிசாசின் கிரிகளை நசரனாகிய இயேசு நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எல்லா மகிமையும் கனமும் புகழும் ஸ்தோத்திரமும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கணும் ஜீவனில் பிதாவே, ஆமென். நம்ம உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வல்லவரை. பாடுவோம். போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வவல்லவரை. போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வவல்லவரை. ஸ்தோத்திர பாத்திரனே சுவரே, நேத்திரமாய் என்றும் பாடுவேன். ஸ்தோத்திர பாத்திர
நன்மைகளை தந்து நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். Great is thy faithfulness, great is thy faithfulness. பாடுவோம். Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, thou forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature and manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Pardon for sin and the peace that endureth, thine own dear presence to cheer and to guide, strength for today, bright hope for tomorrow, blessings of life and 10,000 beside. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய கரத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஓ, அவர் உண்மை உள்ளவராக இருக்க ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவரை தேடும் போது எனக்கு அவர் கிருபை தந்து என்னை நடத்துகிறார். அவர் கரத்திலிருந்து எனக்கு எல்லாம் தருகிறார். ஹல்லேலூயா. கடந்த 10 மாதம் தந்த ஆண்டவர் இந்த 11ஆவது மாதம் கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரிடத்தை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை இந்த மாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, சபையை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை என்னென்ன காரியங்களோ எல்லாவற்றையும் கர்த்தரை கருத்திலே ஒப்பு கொடுத்துருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபை கேட்டு வாங்கி கொள்வோம். இந்த மாதத்தில் இந்த நவம்பர் மாதம் 1-30 வரைக்கும் என்ன இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதம் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே இந்த மாதம் தேவையான கிருபை தாங்கன்னு கேளுங்க. என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா. இந்த மாதம் எனக்குள்ள மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி ஆண்டவரே என்னை நடத்துங்க. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாதம் முழுவதும் எனக்கு சுகம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளுங்க, குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே என்னுடைய வருமானத்தை மூடிக்கொள்ளுங்க, வேலையை மூடிக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் ரத்தத்துக்குள்ளேயே மூடிக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்திலே ஆண்டோடைய வீட்டிலே ஜெபத்தை கேட்கிறார் அவர்.
அல்லேலூயா. என்னை நடத்தும் அப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரே நேர் வழியாய் நடத்தும். ஆண்டவரே சத்திய பாதையிலே நடத்தும். கர்த்தருடைய சித்தம் போல நடத்தும். இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்குற இந்த வருஷத்தை முடிக்கிற 11ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரை இன்னும் தேவனை அறிகிற ஆண்டவர் அறிவிலே ஆண்டவரை வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் போல ஆண்டவரே என் ஆவியும் ஆண்டவரே கர்த்தரை என் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஆண்டவரே நீங்கள் வளர்வீர்னு சொன்னீரே. இன்னும் உங்களை ஆவியை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையை தாங்க, வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க, கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே 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 ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. ஓ நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். போதே இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுத்துட்டப்பா. ஓ இதுவரைக்கும் நடத்தின எபினேசர். ஓ ஹல்லேலூயா. இனிமேல நடத்துவீரப்பா. ஓ நன்றி நன்றி. என்னுடைய எல்லா விதமான குடுக்கல் வாங்குதல் எல்லாவற்றையும் அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ இயற்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதமான மழை இருக்க வேண்டும்பா. இயேசுவின் மாதத்தில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே கர்த்தரே வாய்க்க பண்ணுவீராக. கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. ஓ மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆலயத்திலே 1ஆம் தேதி வந்து அதிகாலையிலே கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் அவர் ஆராதிப்பதும் நம்ம கிடைத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தூரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ இதுவரைக்கும் நடத்தினார். இனிமேல் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவே. பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. பார்த்து கொள்வே. என் தேவையாவோ நீ சந்திப்பீர்.
என்னெல்லாம் வேணுமோ, பலன் வேணுமா பலன், கிருபை வேணுமா கிருபை, சுகம் வேணுமா சுகம், ஓ நன்மை வேணுமா நன்மை, ஆசீர்வாதம் வேணுமா ஆசீர்வாதம், எல்லாம் அவர் தருவார். அனைத்தையும் தருகிற ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ எனக்கென்று தரும் உடைய வலது கரத்தினால் என்னை உயர்த்துவார். பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளும், அனைத்தையும் அருளிடும் எனக்கு. நல்ல கையில் உற்சாகமா பாடுவோம். வலக்கரம் என்னை உயர்த்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் யெகோவா
வாழ்க்கை எதை குறித்து கவலைப்பட வேண்டியது, கலங்க வேண்டியது, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே யெகோவாவே என்னை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே. ஹல்லேலூயா. பாடி முடிக்குமா? யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆசீர்வாதம், பாதுகாப்பு, வழிநடத்தல், ஜபத்துக்கு நினைப்பதற்கு வேண்டியது அதிகமாக செய்கிறபடினாலே ஓ ரஹா
ஷலவா யெகோவா ஈரே தேவையெல்லாம் பார்த்துக் கொள்வார். ஓ என்னோடு இருப்பார், எல்லாவற்றையுமே என்னோடு நடத்துவார். துதிகன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்காருவோம். இந்த மாதம் கூட வாக்குத்தத்த ஆராதனைக்காக கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்த போது என் மனதில் எப்படியாவது பக்தி வித்தி உண்டாகும்படியான வார்த்தைகளை தாங்கப்பா என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடைசியாக ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். ஏற்கனவே இந்த கடந்த வாரத்திலேருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எனக்கு 3 வார்த்தைகளை கொடுத்துருந்தார். அதனால் எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தாங்கப்பா, நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அந்த சமயத்தில் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வருஷம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 212 அங்கே கடைசியில் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மதாய் இருக்கிறார். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையை கருத்தில் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவத்தினுடைய தலைப்பு நான் சொல்லுறேன்னா, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பந்தராக இருக்கிறார். சொல்லுங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக ஆங்கிலத்தில் who richly blesses all who call on his name என்று சொல்லப்படும்.